நாங்கள் பேசலை. நாங்கள் முழுக்க முழுக்க பேசுகிறது 20 வருஷம் 30 வருஷம் லாங்காக நீங்கள் பண்ணுனா என்ன வரும்னு தான் சார். அப்படி பார்த்தா இப்போ நான் போடுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபண்டு கூட சொல்லுங்கள், இத்தனை வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒரு சிஏஜிஆர் இவ்வளோ கொடுத்துருக்குன்னா, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இத்தனை வருடம் இது இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு, இதுக்கு நம்பிக்கையானதாங்கிறது புரிகிற எளிய நிறையில் எப்படி சார் சொல்லலாம்? அதாவது நான் இப்போ சென்செக்ஸ் எடுத்துங்களேன். சென்செக்ஸ் நிஃப்டினா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம் சார். இப்போ நிஃப்டியோ சென்செக்ஸோ 1979 டேட்டா இருக்குது நம்மகிட்ட. அதாவது கடந்த 45 வருஷமாக டேட்டா இருக்குது. சரி சார். இந்த 45 வருஷம் டேட்டாவை நம்ம பார்த்தோம்னா அதோடைய ரிட்டர்ன்ஸ், அதாவது ஒரு 15 வருஷம் முதலீடு பண்ணால் 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்தோட ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ். சரி சார். ஸோ நம்மளுடைய பெஞ்ச்மார்க், நம்மளுடைய அளவுகோல் என்ன? ஏன்னா ரிட்டர்ன்ங்கிறது வந்து 10% நல்ல ரிட்டர்ன் தான், 35% நல்ல ரிட்டர்ன் தான், சில சமயம் 7% நல்ல. எது அளவுகோல்னு முதல்ல யோசிக்கும். அது வந்து பணவீக்கம் தான் நம்மளுடைய அளவுகோல். சரி சார். ஏன்னா பணவீக்கம்ங்கிறது வந்து ஏன்னா நம்மளுடைய வாங்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே போகும். சரி சார். இப்போ பார்த்தீங்கன்னா 1990 நான் யூஸ்வலாக சொல்கிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 30 வருஷம் முன்னாடி சென்னையில் வந்து ஒரு டீ குடிக்கணும்னா, சாதாரண ரோட்டில் டீ குடிக்கணும்னா ஒரு 50 பைசா கொடுத்தா போதும். கரெக்ட். இப்போ அதே டீ நீங்கள் ரோட்டில் குடிக்கணும்னா 12 ரூபா 15 ரூபா கொடுக்கணும். அதுதான் பணவீக்கம். பணவீக்கம். உங்களுடைய வாங்கும் திறன் குறைஞ்சிக்கிட்டே போதும். நீங்கள் 90ல், அதாவது 35 வருஷம் முன்னாடி உங்ககிட்ட 15 ரூபா இருந்தால் நீங்கள் 15 பேருக்கு டீ வாங்கி கொடுக்க முடியும். கரெக்ட். இப்போ 15 ரூபா உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் டீ. அதாவது நான் அன்னைக்கு வச்சிருந்த 100 ரூபாய் இன்னைக்கு வச்சிருந்த 100 ரூபாய் ஒரே தாள் தான், ஆனால் அதனுடைய மதிப்பு இப்போ குறைஞ்சிருக்கு. அதுதான் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய அளவுகோல் என்னன்னா, பெஞ்ச் மார்க் என்னன்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இந்த பணவீக்கத்தோட ஜாஸ்தியான ரிட்டர்ன் வரும். அப்போ தான் இப்போ நான் ஒரு என்னோட லைஃப் ஸ்டைல் இது இருக்குது. இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு மாத செலவு 20,000 ரூபாய் இல்லை 15,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இதையாவது என்னால் மெயின்டைன் பண்ண முடியும் 20 வருஷம் கழிச்சு. அதான் சார் நான் புரியுற மாதிரி சொல்லிடுறேன்னா, இப்போ நான் 100 ரூபா வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த வருஷம் 2025 நான் 100 ரூபா வச்சிருக்கேன்னா, நான் 2026 அந்த 100 ரூபாயோட மதிப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு 15 ரூபா 20 ரூபா தான் இருக்கும் 2026. அது அடுத்த வருஷம் சொல்றேன். அடுத்த வருஷம்னா ஒரு 7% குறைஞ்சிடும். 7% குறைஞ்சு 93 ரூபாயா இருக்கும். 93 ரூபாய். அப்போ 93 ரூபாயை என்னோட 100 ரூபாயாவே இருக்கணும்னா நான் 7% வின் ஆகணும். 107 ரூபா ஆகணும்னா நான் அதை விட அதிகமாக எடுக்கணும். அதானே சார்? கரெக்டாக தான் சொல்ல வரீங்க. கரெக்ட் சார். ரைட். ஸோ அதுதான் அளவுகோல். அந்த பணவீக்கம் தான் நம்மளுடைய அளவுகோல். பணவீக்கம் நம்மளுடைய முதலீடு பண்ணாதான் அந்த அளவுகோலோட நிறைய ரிட்டர்ன் நமக்கு வரும். சார் இப்போ ஒரு ஸ்கூல் ஃபீஸ், ஆந்திராவில் ஸ்கூல் ஃபீஸ் சார் எல்கேஜி 2.5 லட்சம். அப்பா, எல்கேஜி 2.5 லட்சம். சென்னையில் இருக்க ஒரு லீடிங் ஸ்கூலில் நான் பார்த்தேன், எல்கேஜி தான் உள்ளே நுழையிறதுக்கு, ஸ்கூலுக்குள்ளே நுழையிறதுக்கு பேரண்ட்ஸுக்கு இண்டக்ஷன் 8,000 எப்படி நடந்துக்கணும், என்ன வரணும், அப்புறம் வெஹிக்கிளுக்கு, டியூஷனுக்குன்னு சொல்லி 2.40 லட்சம். அதை தான் இப்போ சார் என்ன சொல்கிறேன்னா, அந்த இன்ஃப்ளேஷன் எது சொல்கிறேன்னா